யாத்திராகமம் புஸ்தகத்தில் தேவன் இஸ்ரவேலர் ஜனங்களுக்கு சொல்கிறாரு, உன் சத்துருக்கு நான் சத்துரு, உன் விரோதிக்கு நான் விரோதிங்கிறார் பாரு. 21ஆவது நூற்றாண்டு தேவர்களே, நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் தலைவலிக்கு தலைவலி கொடுக்கிறவங்க, பிரச்சனைக்கு பிரச்சனை கொடுக்கிறவர்கள். எதை வைத்து நான் சொல்கிறேன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ மகனே, தெய்வ மகளே, உன்னை பார்த்து என்ன சொன்னார்? நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னார் இல்லையா? அப்போது தேவன் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்யத்தக்கதாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரல் பவரினாலே தேவன் உங்களை நிறைத்து வைத்து இருக்கிறார். வைத்துட்டு தானே சொல்ல முடியும். நீ என்ன சொன்னார்? உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. அப்போது தேவனால் கூட செய்யாத, இதுவரைக்கும் உலக சரித்திரத்தில் தேவன் செய்யாத மிகப்பெரிய அற்புதங்களையும் செய்யக்கூடிய தேவர்களாக இந்த செய்தியை கேட்குறீங்க. அப்படியானால் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் நீங்கள் தீர்வாக இருக்கிறீர்கள். யூ ஆர் த சொல்யூஷன், ரைட்? யூ ஆர் த ப்ராப்ளம் சால்வர். அதெல்லாம் அந்த அளவுக்கு உங்களை சூப்பர் நேச்சுரல் வல்லமையினால் நிறைத்து விட்டு தான் உங்களை அழைத்த தேவன் என்ன சொன்னார்? நீங்கள் உலகமெங்கும் போங்கள் என்றார். நான் யோசித்து பார்க்குறேன், இந்த மிஷனரி பணியானது 2000 ஆண்டுகள் ஆன பிறகும் ஒரு நல்ல இம்பேக்ட் பண்ண இருந்தாலும் தேவன் எதிர்பார்க்கிற இம்பேக்ட் பண்ணலை. ஏன்? இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களையும் என்னாலே செய்ய முடியும் என்று நீங்கள் ஒரு மிஷினரியை எக்யூப் பண்ணி அனுப்பலை. இதற்கு மாறாக நீங்கள் என்ன சொல்லி அனுப்புகிறீங்க? எப்பா, மிஷினரி பணி ரொம்ப கஷ்டம், மிஷினரி பணியில் அடி வாங்கணும், பவுல் சிறைச்சாலைக்கு போனார், இப்படியே நெகட்டிவாகவே சொல்லி கொடுத்து அவன் அங்கே போகிற இடத்துல தனக்குள்ளே தேவன் நிறைத்து வைத்திருக்கிற அந்த கடற்கரை மணலத்தனையான வல்லமையை குறித்து அறிவற்றவனாக இருக்கிறான். ரொம்ப சிம்பிள், இதை புரிந்து கொள்வது பாருங்களேன். இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை நம்பி பேதுரு, பவுல் போன்றவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். எந்த ஆயுதத்தை எடுத்துகிட்டு போனாங்க? இயேசு கிறிஸ்து பயன்படுத்தின அதே ஆயுதத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. 3.5 ஆண்டுகளிலே அநேக சத்துருக்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தாங்க. ஆனால் சத்துருக்களுக்கு இவர் சத்துருவாக இருந்தார். ஒருவரிடத்திலும் அடி வாங்கவில்லை, ரைட்? எல்லா இடத்திலும் ஏதோ ஒரு விதத்தில் தப்பிச்சிருவார், மறைந்து கூட புதிய இடத்துல தோன்றிடுவார். அப்போது உங்கள் ஊழியர்களுக்கு இதை கற்றுக் கொடுக்கிறீர்களா? உங்கள் விசுவாசிகளுக்கு இதை கற்றுக் கொடுக்கிறீர்களா? எதை கற்றுக் கொடுக்கிறீர்களா? அற்புதம் செய்வது எளிது, அதில் எந்த சீக்கிரட்டும் இல்லை, எல்லாராலும் அற்புதம் செய்ய முடியும். மறுபடி பிறந்த அடுத்த நாளே நீங்கள் தகுதியாக்கப்பட்டு இருக்கிறதுனால மறுபடி பிறந்த அடுத்த நாளே நீங்கள் அற்புதம் செய்யலாம். அது எளிது, அது தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற நல்ல ஒரு டூலு, அதை பயன்படுத்துங்க. அப்படி சொல்லி கொடுங்க, விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுங்க. அப்பொழுது என்ன நடக்கும்? எலிமா மாதிரி ஆட்கள் வருவான், ஊழியத்தில் தொந்தரவு பண்ண, அல்லது பவுலை பிடித்து அடைக்க வருவாங்க. அவங்க என்ன செஞ்சுருவாங்க? தலைவலிக்கு தலைவலியை கொடுத்துருவாங்க. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வ மகனே, தெய்வ மகளே, எல்லாருக்கும் உள்ளேயும் இருக்கிறது. என்றைக்கு நீங்கள் அந்த அதிசயத்துக்கு, அந்த அற்புதம் செய்யக்கூடிய அதிசயமான வல்லமையை திறந்து விட போகிறீர்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.